ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து arduino ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனிமேல் வந்து வீக்லி வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சென்சார் வந்து எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்குது. நான் ஆன்லைனில் வந்து ஒரு கிட் வந்து ஆர்டர் வந்து பண்ணேன். ஆனால் வந்து அது எனக்கு வந்து வரவே இல்லை. அது வந்து வந்துச்சு. ஆனால் வந்து நான் ஆர்டர் பண்ணது வேறு, வந்தது வேறையாக இருந்துச்சு. அமேசான்லேருந்து பண்ணது. ஸோ எனக்கு வந்து அந்த சென்சார் கிட்டே வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட்டாக வந்து ஒருத்தவங்க தந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து பண்ண முடியும். எல்லா சென்சார்ஸும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கிஃப்ட் வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது யார் தந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விக்னேஷ் அந்த அண்ணா சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க தான் தந்திருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் தந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து 50க்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுவும் arduino ரிலேட்டடு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளுக்காக வந்து இந்த கிஃப்ட் வந்து தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது, என்னென்ன சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அது போக நீங்கள் வந்து ஏதாவது சென்சார்ஸ் வந்து ஆர்டர் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த அண்ணாட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து ரிலேட்டட் கடையே வச்சுருக்காங்க. எல்லா சென்சார்ஸாக இருக்கட்டும், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவைலபிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து வந்தது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட சேனல் நேம் போட்டு நம்மளுக்கு தந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. கிஃப்ட் தாள்லாம் வச்சு ஓகே, தாளெல்லாம் பிரித்தாச்சு. நம்மளுக்கு இந்த பாக்ஸ் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய சென்சார்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன் என்னென்ன சென்சார் இருக்குது அது எல்லாமே வந்து பார்க்கலாம். அதுபோக வந்து அவங்களோட சேனலோட, அதாவது இதோட ரேட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். போய் செக் பண்ணுங்கள். இது ஒவ்வொன்றுக்குரிய ரேட் வந்து இருக்கும். ரொம்ப சீப்பான ப்ரைஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து அதுபோக வந்து அந்த அவங்கள்ட்ட கான்டாக்ட் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கனாலும் போதும். உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பக்கத்தில் காட்டுறேன் என்னென்னா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜம்பர் வயர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அது வந்து ஃபீமேல் டு ஃபீமேல், அதுக்கடுத்து ஃபீமேல் டு மேல், இந்த மாதிரி வந்து இது நம்ம arduino இது போர்டுக்கு தான் கனெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெட் போர்டுக்காக இருக்கட்டும், எதுக்குனாலும் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா தேவைங்கிற அளவுக்கு வந்து அதிகமாகவே தந்திருக்காங்க. நிறையா இருக்குது. சரி, ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ரிஜிஸ்டர்னால் நம்மளுக்கு தேவைப்படும்ல. ஸோ அது வந்து கிட்டாகவே தந்திருக்காங்க. அதாவது இதில் எல்லா ரிஜிஸ்டரோட கிட்டு வந்து சேர்ந்தாப்புல ஒரு பாக்ஸுங்க. ஸோ இதில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ரெஜிஸ்டரும் அந்த நேம் போட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் 5 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போக அந்த வயரை வந்து கட் பண்ணுறது, எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்குரிய ஒரு கட்டர் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது, நம்ம மினி யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து arduino நேனோக்குரிய அந்த கேபிள், இது யூனோக்குரிய கேபிள் கனெக்ஷன் வந்து கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை லோட் பண்ணுறதுக்குரியது. அது போக இது வந்து நம்ம மல்டிமீட்டருக்குரியது தான், டெஸ்டர் மாதிரி உள்ளது, மல்டிமீட்டரில் இது பண்ணுறது. அதுக்கடுத்து நம்மளுக்கு சால்ட்ரிங் அயன் வந்து தந்திருக்காங்க. அதுவும் சால்ட்ரானோடது. இது நல்ல குவாலிட்டியானது. இது பக்காவாக இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இது பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து கண்டினியூட்டி டெஸ்டர் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளோ ஆகிறது, அந்த வயரில் வந்து செக் பண்ணுறதுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி வந்து போடணுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அது போக நம்மளுக்கு பேட்டரி ஹோல்டர் இருக்குங்க. அதாவது இது வந்து AA பேட்டரி வந்து போடுறது, இது 2 இருக்குது. அது போக இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி போடுறோம்ல, அதில் வந்து 2 இருக்குது, 1 இருக்குது, அதுக்கடுத்து 3 போடுறது. இந்த மாதிரி 3 டைப்பில் ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து இது காயின் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று ஒரு 5 இது போட்டிருக்காங்க. அது போக இது arduino நேனோக்குரிய ப்ரோக்ராம் லோட் பண்ணுறதுக்குரியது. இது கேபிள், டேட்டா கேபிள் மாதிரி. அதுக்கடுத்து நம்மளுக்கு இது வந்து ஸ்லீப் சென்சார். அந்த இது ஐ சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வச்சு சென்ஸ் வந்து இதை வந்து பண்ணோம். ஸோ நம்ம வந்து இதை கண்ணாடி மாதிரி இது செட்டப்பில் இருக்குல்ல. ஸோ இதை வந்து கண்ணை மூடுறோம் அப்படின்னா, ஒரு மோட்ரு வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறது, வண்டியை வந்து ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். டிரைவர்ஸ்க்குனா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த சென்சார். இது இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து இதுங்க சால்ட்ரிங் அயனுக்குரிய இது லெட் இது ஒன்று இது தந்திருக்காங்க. அது போக நம்மளுக்கு மல்டிமீட்ரு தந்திருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற மல்டிமீட்ரு இது ஒன்று. அதுக்கடுத்து AA பேட்டரி ஹோல்டர் வந்து 4 இது போடுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க.
அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, சால்ட்ரிங் அயனுக்குரிய இதுங்க நம்ம ஸ்டாண்ட் ஒன்று தந்திருக்காங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது இரும்பு. அது போக நம்மளுக்கு பஸர்ஸ் வந்து பாருங்கள் ஒரு 5 பஸர்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5-4 இந்த பஸர்ஸ் வந்து பெருசு உள்ளது. ஸோ இது ஒரு 4க்கு மேலே இருக்குது. அதுக்கடுத்து வாட்டர் பம்புங்க, வாட்டர் பம்ப் வந்து எத்தனை இருக்குது, ஒரு 5 கிட்ட இருக்குதுங்க. வாட்டர் பம்ப் வந்து ஒரு 5 இருக்குது. ஸோ இதனால் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த பம்ப்பு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கியர் மோட்டார் வந்து ஒரு 4 தந்திருக்காங்க. இதை நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாம், வண்டியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக பஸ்ஸர் வந்து 5ங்க, இது இன்னொன்று இருக்குது. அடுத்து பிரெட் போர்டு இருக்குது, அதில் வந்து மீடியமாக உள்ளது, பெருசாக உள்ளது ஒன்று, அதுக்கடுத்து சின்னது. ஸோ இந்த மாதிரி 3 இது பிரெட் போர்டு இருக்குது. அதுக்கடுத்து இது ரெயின் வாட்டர் வந்து அந்த தண்ணி வந்து விழுகுது அப்படின்னா சென்ஸ் பண்ணும், அந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணி இதுக்கு ஒரு ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ரிலே வந்து 4 சேனல் ரிலே வந்து ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து CPU ஃபேனு வந்து ஒன்று தந்திருக்காங்க, 12 வோல்ட் ஃபேன் இது. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கீபேடுங்க, அதாவது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம டோரு ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கு அந்த ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து போடுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ரிலேட்டடில் உள்ளது. ஸோ அது தந்திருக்காங்க. 4x4 4x3 அதுக்கடுத்து 1x4 இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது போக பேட்ரிங்க, ரீசார்ஜபிள் பேட்ரி. ஸோ இது 3.7 வோல்ட்டில் 2 இது தந்திருக்காங்க. அது போக ஒரு சின்ன கிட் இருக்குங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்மளுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்மளுக்கு ரிமோட் மாடியூல். இதை யூஸ் பண்ணி வந்து ரிமோட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். ஐஆர் இதோட சென்சாரோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிமோட் இது தேவைப்படுதுன்னா இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து arduino யூனோ இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அது போக RFID ரீடர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இதையும் டோர் அன்லாக் வந்து பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. அதுக்கடுத்து நம்மளுக்கு டிராஃபிக் லைட் மாடியூல் இருக்குது. டிராஃபிக் இது ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு சர்வோ மோட்ரு இருக்குங்க, சின்னது இது. இது நார்மலாக சர்வோ மோட்ரு இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இது வந்து இந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த பக் மாடியூலும் அந்த இது சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூஸ்ட் அப் வந்து பண்ணலாம். வோல்டேஜ் வந்து வருதில்ல, அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் ஆகும், அது ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து இதுவும் அதுதாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதாக இருக்குது. இது 1 சேனல் ரிலே. அதுக்கடுத்து இது வந்து arduino நேனோ இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து இது வந்து மைக் மாடியூல், பார்த்திங்கன்னா தெரியும், கண்டென்சர் மைக் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் இதான்னு தெரிலங்க. ஸோ இதுவும் அந்த வாட்டர் இதுக்கு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து ஐஆர் சென்சாருங்க, ஒன்று வந்து ஐஆர் ரீடர், அந்த ரிசீவர் இது வந்து வரும் பார்த்திங்களா. ஸோ அதுதான் அது. அதுக்கடுத்து சர்வோ மோட்டர்லேயே குவாலிட்டியானதுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதுக்குன்னா வந்து யூஸ் ஆகிற மாதிரி உள்ளது. இது வந்து இன்னும் அதோட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். உள்ளக்குள்ளே அந்த இது இருக்குது பார்த்திங்களா, கியர்ஸ்னால் கொஞ்சம் இரும்பில் வந்து மெட்டல்ஸில் வந்து இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இது சாயில் மான்ஸ்டர் இதுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து சாயில் வந்து இதை வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது. அது போக நிறைய சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி புஷ் பட்டன்ஸ் வந்து அந்த இது வந்து சுவிட்ச் இது உள்ளது. அது போக நிறையா பஸ்ஸர்ஸ் வந்து சின்னதுங்க, இதுனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், சின்ன பஸ்ஸர்ஸ். இது நல்ல சவுண்டு இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து லைட்ஸ் வந்து நிறையா இது அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வைப்ரேஷன் சென்சார்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இது ஒரு சென்சார் தான் இது. அதுக்கடுத்து இது வாட்டர் ஃப்ளோட் சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே வந்து இப்படி செட் பண்ணியிருப்போம், தண்ணி நிறைய இது வந்து மேலே வந்து இதை டச் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே சுவிட்ச் வந்து ஆன் ஆகும். அதை யூஸ் பண்ணி வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ளது சென்சார் இது. அதுக்கடுத்து இது தாங்க, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கணும்னு நினச்சது. இதுனா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பாருங்கள் ஸ்மோக் சென்சாராக, இது ஸ்மோக் சென்சார் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உள்ளது ஒவ்வொன்றா இருக்கும். இதில் வந்து அந்த இது போட்டிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். இல்லை எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், MQ135 இருக்குது பார்த்தீங்களா, இதுனா வந்து ஏரோட குவாலிட்டியை செக் பண்ணுறது. அதுக்கடுத்து MQ6ன்னு இருக்குல்ல, இது வந்து கேஸை வந்து லீக்கேஜ் வந்து LPG கேஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து லீக்கேஜை கண்டுபிடிக்கிறது. அடுத்து இன்னொன்று இது என்னது, எதுவும் போட்டிருக்கல அப்படின்னா இதுதான் வந்து ஸ்மோக் சென்சார்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து ஏர் குவாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுங்க. ஸோ இந்த மாதிரி MQ3ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதனால் நம்மளுக்கு ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணலாம். அதுபோக மோட்டர் டிரைவர் மாடியூல் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து அன்லாக் வந்து பண்ணுறது. அதாவது டோர் இந்த மாதிரி வந்து மேக்னெட்டிக் இது டோர் லாக் இது செட் பண்ணலாம். இப்படி வந்து வச்சுருப்போம் பக்கத்தில் கதவில். இது வந்து ஒன்று விலகமோல உள்ளதை வச்சு நம்ம இதை வச்சு கால்குலேட் வந்து பண்ணி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளது. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு பாருங்கள்.
எவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவும் சென்சார்ஸ் தான், இன்னும் கீழே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக இருக்குது. இதை வச்சு வந்து நம்மளுக்கு 50க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். 50 டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதை யூஸ் பண்ணி நிறைய இதை நம்ம வந்து பண்ணுறதுக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வீக்லி கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா arduino ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்மளுக்கு முக்கியமாக இது கிஃப்டாக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இதில் வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. 50க்கு அதிகமான ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்னு தான் அந்த அண்ணா சொன்னாங்க. இதை பார்த்ததுக்கு அடுத்து தெரியுது 50க்கு அதிகமாகவே நம்மளால் வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவ்வளவு கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நான் இங்கே வந்து சில எலக்ட்ரானிக்ஸ்னால் இங்கே வந்து வாங்க போவேன், ரொம்ப ரேட்டாக இருக்கும். ஆனால் அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்னால் நான் பார்த்தேன், எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. எனக்கு ஹாப்பி. இந்த மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் மோட்ருங்க. இது வந்து நான் வந்து சிவகாசியில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 2, 3 வாங்கியிருக்கேன். அதாவது ரூ. 80 சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து வாட்டர் பம்ப் வந்து தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்காக வாங்கினது. இது ரூ. 80 சொல்லுவாங்க. இவங்ககிட்ட வந்து ப்ரைஸ் வந்து கேட்டால் ரூ. 29 தாங்க. பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஆர்டர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரூ. 29 ரொம்ப கம்மியில். அது போக வந்து ஜம்பர் வயர்ஸ் வந்து பாருங்கள். ஜம்பர் வயர் வந்து இது ஒன்று வந்து நான் ரூ. 4 வாங்குவேன். ஆனால் அவங்க செட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி. அந்த ப்ரைஸ்னால் அவங்க வந்து சொல்லுவாங்க, அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்குரிய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கம்மியாக வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இவங்க வந்து இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருந்தாங்களா, என்னென்னா கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா இதுவும் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா திங்ஸும் வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இனிமேல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நிறையா கிட்ட இருக்குங்க. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குரியதும் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சேனல் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் வந்து பாருங்கள். அவங்களுக்கும் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.